ஃப்ரெண்ட்ஸ், நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் வினோதமாக தினசரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும், சிந்திக்கிற விஷயமாகவும் இருக்கும். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு நபர் ரைஸ் குக்கரை திருமணம் பண்ணிட்டு இப்போ விவகாரத்தும் கொடுத்துருக்கிறாரு. இந்த விவகாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போது சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ரைஸ் குக்கரை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு. ஸோ இது சம்மந்தமாக ரைஸ் குக்கரை என்னப்பா திருமணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து அதை கேரே பண்ணிக்கல. பெண்கள் வந்து திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய முகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு வெள்ளை நிற முகத்திரை வந்து போடுவாங்க இல்லையா, அதே போல் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் வந்து அந்த ரைஸ் குக்கருக்கு வெள்ளை நிற முகத்திரை வந்து போட்டுட்டாரு. முகத்திரை அணிந்த அந்த ரைஸ் குக்கரை முத்தமிடுவது போல ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி எனக்கும் ரைஸ் குக்கருக்கும் திருமணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ரைஸ் குக்கர் அதாவது அவருடைய மனைவி, அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. என்னுடைய மனைவி வந்து அழகானவர், அதிகம் பேசாதவர், சொல் பேச்சு கேட்பவர், அன்பானவர், நன்கு சமைக்க தெரிந்தவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணாலும் செம்ம வைரல். ரைஸ் குக்கரை திருமணமா அப்படின்னு சொல்லி வினோதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான முடிவை அந்த நபர் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த ரைஸ் குக்கரை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு சாதம் மட்டும்தான் சமைக்கிறாங்க, அதனால் நான் வந்து விவகாரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நகைச்சுவையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.